ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப். ஸோ ஆண்ட்மேன் தி வாஸ்ப் ஆண்ட்மேன் படத்தோட ரெண்டாவது பாட்டு தான் இந்த படம். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கு அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்கேவுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனே இந்த படத்துக்கு ஒரு செம்ம ஹைப் இருந்துச்சு. ஆனால் அந்த ஹைப் அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா 50-50 தாங்க. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஃபிலிம் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இது நம்ம ஊர் படத்தை கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணலாங்க. நம்ம ஊரில் ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2-3 பொட்டி ஒரே மாதிரி இருக்கும். அந்த பொட்டியை பிடிக்கிறதுக்கு 2-3 கேங் சண்டை போடுவாங்க. ஒரு ரவுடி கேங்கு, ஹீரோ கேங்கு, வில்லன் கேங்குன்னு சொல்லிட்டு சைடில் ஏகப்பட்ட ஆட்கள் வருவாங்கல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. அண்ட் இந்த படத்தில் இருந்து தான் அடுத்து என்கேம் படத்துக்கான ஒரு சின்ன லீடுமே கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்த விஷயங்கள் தான் என்கேம் படத்தில் ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்க் பெம் அவரோட அந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹேங்கும் அவரோட ஒய்ஃப் ஜானட்டும் எப்படி அந்த மிசைலை தடுக்க போனாங்க, அங்கே எப்படி அவங்க ஒய்ஃப் சப்பாட்டமாக மாதிரி அந்த யூனிவர்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் விளக்கிட்டு இருக்காரு. பட் ஸ்காட் சப்பாட்டாமிக்கா மாதிரி திரும்ப மனுஷனாக நார்மல் சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நிலைமை எல்லாமே மொத்தமாக மாறிடுச்சு. ஸோ நம்மளாலே பாசிபிளாக கண்டிப்பாக அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹோப் இப்போ அதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹேங்க்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குவாண்டம் டனலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அந்த குவாண்டம் பற்றிலாம் நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கே அதை பற்றி ஒன்றுமே புரியல. அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக பார்த்து தான் உங்களுக்கே விளக்கணும். அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆண்ட்மேன் ஸ்காட் லாங் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்காரு. காரணம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் அவர் நம்ம கேப்டனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எல்லாரையும் தப்பிச்சு கூட்டு வந்திருப்பாப்புல நம்ம பட் எப்படியோ திரும்ப ஒரு மாட்டிக்கிட்டாரு போல். அதனால் இப்போ 2 வருஷம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிருக்காங்க. அந்த 2 வருஷம் ஹவுஸ் அரெஸ்ட் முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் டனல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னா, இவங்க இந்த பக்கம் அந்த குவாண்டம் அந்த இன்ஜினை ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு குவாண்டம் டனல் ஓப்பன் ஆயிருக்கு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜானட் நம்ம ஸ்காட்லாங்கோட மண்டைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் கனவு உங்கள் ஒய்ஃபை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவருக்கு பதிலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த போன படத்தில் பாரிச்சில் ஒரு பெரிய சைஸ் எறும்பு அதாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த படத்தில் நிறைய எறும்பு வந்துச்சு. மேபி அந்த மாதிரி ஏதோ ஒரு எறும்பை அவரோட வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்க இந்த குவாண்டம் டனல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் டனல் நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு புர்ச் அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ண போவாப்பில். அவங்ககிட்ட ஒரு காம்பனன்ட் இருக்குது. அந்த காம்பனன்ட் மூலமாக தான் அந்த குவாண்டம் டனல் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த பொருளை கேட்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து நடக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாஸ்ப் ஆக்ஷனில் இறங்குறாங்க. ஆக்ஷனில் ஒரு சூட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சூட் போன படத்தில் வந்த சூட் கிடையாது. ஆண்ட்மேன் படத்தில் ஒரு சூட்டை காட்டியிருப்பாங்க போஸ்ட் கிரெடிட்டில். நான் அந்த சூட் வரும்னு நினச்சேன். அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பட் இது அந்த சூட் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு சூட்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹோப் அந்த சூட்டை வச்சு செம்மையாக சண்டை போடுவாங்க. ஈவன் ஸ்காட்லாங்கை விடவுமே செம்மையாக சண்டை போடுவாங்க. இதுலேருந்தே தெரியுது அந்த சூட்டை அவங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நடந்த பஞ்சாயத்தில் எப்படியோ காசு கொடுத்துட்டு அந்த சூட்டையுமே அந்த காம்போனண்ட்டையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி அந்த இடத்துல கோஸ்ட்டும் வந்துடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க கூடயுமே சண்டை போட்டு ஆண்ட்மேனுமே களத்தில் இறங்குறாரு. இவங்க இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் லேப் பார்த்தீங்கன்னா இவங்க தூக்கிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்கும்னு கேட்டல, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே குவாண்டமில் வேலை செய்கிறாங்கன்னு புர்ச்சுக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் வேணும், அதை வாங்குறதுக்காக வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. $1 பில்லியன் கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்போ அது யாராக இருக்கும்? அயன்மேனாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அயன்மேனை தவிர்த்து இது வரைக்கும் MCUக்குள்ள நம்ம மற்ற பணக்காரங்க யாரையுமே காட்டியிருக்க மாட்டோம். ஸ்டார்க் டவரே வாங்குற அளவுக்கு பணக்கார யாரான்னு ரொம்ப நாள் தெரிஞ்சு அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேவ் நியூ வேர்ல்டில் தண்டர்போல்ட்ஸ் படத்தில் அதை வேலை வாங்கின மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை தவிர்த்து இங்கே யார் அவ்வளோ பெரிய பணக்காரன்? தெரிலங்க. மேபி ஃபியூச்சரில் இன்ன வரைக்கும் ஆன்சர் பண்ணல. மேபி அடுத்து ஆன்சர் பண்ணுவாங்களோ என்னவோ. இல்லை இதுக்கு ஆன்சரே பண்ணாமல் கூட விடலாம். அந்த இடத்துல சந்தையில் கோஸ்ட் அவங்களை திசை திருப்பி விட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படியே மிரட்டி அந்த லேபையுமே தூக்கிட்டு போயிடுறா. தூக்கிட்டு போன கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கோஸ்ட். ஷீல்டு கீழே விழுமே ஒரு ஏஜென்ட்டாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கோஸ்ட்டு அந்த ஒரு சின்ன பொண்ணாக தான் இருப்பா. அவளோட பேர் ஏவா. ஸோ ஏவா அப்பாவோட அப்பாவும் ஸ்காட்லாங்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க அப்பா பேர் எலையா ஸ்டார் அப்படி தான் நினைக்கிறேன். பேருங்க வேறு வாயில் வர மாட்டேதுங்க. அந்த எலையா ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்கில் இவர் ஒரு வில்லனாக வந்திருப்பாப்பில். எக் ஹெட் அப்படின்ற ஒரு வில்லன், ஒரு சின்ன மைனர் வில்லன் தான். அங்கே இடத்துல இருந்தால் அந்த குவாண்டம் ஆக்சிடென்ட் மூலமாக அவங்க அப்பா அம்மா 2 பேருமே செத்துருவாங்க. ஏவா செத்துருக்க மாட்டா. காரணம் பார்த்தீங்கன்னா உடம்பு இப்போ ஃபேஸிங் ஆகிட்டு இருக்கும். உடம்பு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுமே இப்போ பிரிஞ்சு ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை அவள் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவளால் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தொட்டோ இது பண்ணவே முடியும். ஸோ இந்த ஃபேஸிங் ஒரு விஷயம் அவளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அது ரொம்பவே வலியை தருது அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. அதனாலே பார்த்தீங்கன்னா அவரை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கண்டெய்ன்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்பாப்புல பில் ஃபாஸ்டர். அதை லேட்டாக தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஏவாவோட ஒரு குட்டி ஆரிஜின். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லேப் எப்படியா நம்ம கண்டுபிடிக்குமே அப்படின்றதுக்காக ஹெல்ப் கேட்கறதுக்காக பில் ஃபாஸ்டர் கிட்ட போகிறாங்க. பில் ஃபாஸ்டரும் நம்ம ஹேங்க் பெம்மும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க ஷீல்டில். எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக அந்த ஷீல்டு தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில் ஃபாஸ்டர் நடிச்சிருக்கிறது லாரன்ஸ் ஃபிஷ்பான். அவர் எழுதிட்டு இருக்க அந்த போர்டில் பின்னாடி பாருங்களேன் மேட்ரிக்ஸ்னு பேர் போட்டிருக்குல்ல. மேட்ரிக்ஸ் படத்துலையுமே இவர் தான் அந்த ரெட் பில் ப்ளூ பில் சீன் நடிச்சிருப்பாரு. அப்போலேருந்து செம ஃபேமஸ் ஆகிட்டார். இந்த இடத்துல இவங்கிட்ட போய் கேட்கவும் அந்த இடத்துலையும் அவர் ஒரு சின்ன ஐடியாவை கொடுக்குறாரு. அந்த ரெகுலேட்டர் மூலமாக அதை ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி.
அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியும் அதன் மூலமாக ட்ராக் பண்ணி லேப் இருக்கிற இடத்துக்குமே வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த இடத்துல தான் ஈவா தன்னோட கதையை சொல்கிறா. அவங்களும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு பில் ஃபர்ஸ்ட்டுமே இவ கூட தான் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றதையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களெல்லாம் ஏமாற்றி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திசை திருப்பி விட்டுட்டு லேபையுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்த அப்புறம் இந்த இடத்துல அதை திரும்பவுமே ஆக்சஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜானட்டே நம்ம ஸ்காட்லாண்டோட மூலையில் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, ஐ மீன் ஜானட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம ஸ்காட்லாண்ட் பார்த்துருக்காரு. இந்த பக்கம் ஸ்காட்லாண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஜானட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு சின்னதாக தான் எங்கே இருக்கன்ற ஒரு கோஆர்டினேட்ஸ் மெசேஜை கொடுத்துட்டு போகிறாங்க. சைடில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடமுமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டோட ஆளுங்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரூத் சீரமை கொடுத்து உண்மையை வாங்கியிருப்பாங்க. அந்த சீன்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா யாகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக பார்த்தீங்கன்னா அவனே வந்துட்டு பூகிமேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜான்விக்கை மென்ஷன் பண்ணுறாங்களோ, பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹோப்பையும் ஹேங்கையும் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து கடத்திட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்க கடத்திட்டு போக மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. FBI அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்துமே பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஸ்காட் மூலமாக தப்பிச்சு வந்து இப்போவும் திரும்ப லேபை தேடி போயிட்டுருக்காங்க. லேபை தேடியும் போய் எப்படியோ ஹேங்க்கும் பார்த்தீங்கன்னா குவாண்டம் டனலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு. இந்த பக்கம் அவங்க கோஸ்ட்டை எப்படியோ தசை திருப்பி விட்டுருப்பாங்க. ஆண்ட்மேன் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த புடிச்சிக்கிட்டு வந்து லேபை வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் விட்டுருவார். நம்ம கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லேபையுமே பெருசாக்கி விட்டுட்டு இதன் மூலமாக ஜானட் மூலமாக தன்னோட உடம்புலேருந்து அந்த எல்லா பார்ட்டிகல்ஸையும் எடுத்துடலாம். ஐ மீன் ஜானட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண முட்டேன் பாருங்களேன். ஜானட் அந்த பக்கம் அந்த 30 வருஷமாக அந்த குவாண்டம் ரியலம் இருந்ததுனால உடம்பு முழுக்கவே குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இவங்களோட பிளான். எவ்வளவுமே அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவங்க இது எல்லாத்தையுமே மொத்தமாக பிளானையே நாஸ்தி பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஹேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஜானட்டை கூட்டிட்டு வெளியே வந்துடுவார். ஜானட் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருந்த அந்த ஒரு குவாண்டம் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏவாவை லைட்டாக கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அவளுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. பட் நார்மலாக இருக்கணும்னா தொடர்ந்து அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை மாதிரி மருந்து மாதிரி அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஐ மீன் அது உடம்புல ஏற்றிக்கிட்டே இருக்கணும் போல். அதில் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. எகைன் நாம் இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா திரும்ப தண்டர்போல்ட்ஸில் பார்க்கலாம். இதே ஆக்டரை கூப்பிட்டு வருவாங்களா இல்லை ரீகாஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு தெரில. ஏன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட பேரை மார்வல் ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களையுமே ரீகாஸ்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. மேபி வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் சரி பண்ணதுக்கப்புறம் எப்படியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஸ்காட்லாண்ட் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு தேடி வருவார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ எப்படியும் ஆண்ட்மேன் தப்பிச்சிட்டாப்பில். லாஸ்ட்டு ஒரு 20-30 மினிட்ஸ்லாம் செம்ம காமெடியாக இருக்குங்க. இங்கே சேஸு அங்கே சேஸு. நான் தான் சொன்னல இது ஒரு தமிழ் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் அந்த ஒரு படம் மாதிரியே தான் இதுவும் போயிட்டுருக்கோம். செம்ம ஜாலியான ஒரு படம். அதுக்கப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட ஹவுஸ் டைமே முடிஞ்சு லாஸ்ட்டில் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வில் ஃபர்ஸ்ட்டும் ஏவாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்துட்டு எப்படி சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம எப்படியோ ஜானட்டோ திரும்ப ஒன்று சேர்ந்துடுறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நம்ம ஸ்காட்டு கூட அவங்க பொண்ணு ஹோப் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ஸ்ட்ரிங்க் ஆகிற கார்லேருந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்குது. ஐ திங்க் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் நம்ம தேனோஸ் போட்ட ஸ்னாப்பில் ஸ்காட்டை தவிர மீதி 3 பேருமே பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சிருவாங்க. அதை தான் அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ஸ்காட் அதுக்கு முன்னாடி எப்படியே குவாண்டம் டனலுக்குள்ளே என்டர் ஆனதுனால எப்படியே ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பாரு. 5 வருஷம் கழிச்சு தான் என்கேமில் வந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு அது வெறும் 5 மணி நேரம். இங்கேருந்து நேராக கதை அவன் ஜஸ்ட் என்கேமில் கனெக்ட் ஆகுது. லாஸ்ட்டில் இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு வந்துட்டு ஒரு ட்ரம்ஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலி இதை தான் முன்னாடி வச்சுருக்கணும். இதை முன்னாடி வச்சுட்டு அதை பின்னாடி வச்சுருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும். இதை தேட்டரில் பார்த்தவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். செம்ம கடுப்பாக இருப்பாங்களே. கடைசி கிரெடிட்ஸ் ஓடி முடிஞ்சு இங்கே என்னடா போஸ்ட் கிரெடிட் சீனுக்குன்னு வெயிட் பண்ணும்போது எறும்பு ட்ரம்ஸ் வாசிக்கிறத காட்டி முடிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் கொல்ல போகிறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருந்திருக்கும். பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா படமும் சுமூகம் முடிஞ்சு. இந்த படம் முழுக்க ஏகப்பட்ட அப்பா பொண்ணு செட்டில்மெண்ட்டுங்க. கேசிக்கு ஸ்காட் அப்பா, ஹோப்புக்கு அவங்க அப்பா ஹேங்க் பிம்மு, இந்த பக்கம் ஏவாக்கு அவங்க அப்பா எலியாஸ்டாரு. அதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே அந்த பக்கம் நம்ம பில் ஃபாஸ்டருமே கிட்டத்தட்ட ஏவாவோ ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் தான் வளர்ப்பாரு. இங்கே மட்டும் கிடையாது. அடுத்து நம்ம அயன்மேனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு, அப்படியே நம்ம தோருக்கும் அவங்க பொண்ணுக்குமான அப்பா சென்டிமெண்ட்டு. இந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டை எல்லா படத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது மார்வல் யூனிவர்ஸா இல்லை அப்பா பொண்ணு யூனிவர்ஸான்னு தெரியல. இப்போ இந்த படத்தை ஈஸ்டெக்ஸ் வந்துடலாம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கம்மி தான் இந்த படத்தில். ஆக்சுவலி ஈஸ்டெக்னு பார்க்கும்போது ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த லேபுக்குள்ளே நிறைய பெரிய பொருட்களை தான் சின்னதாக மாற்றி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நான் சின்ன வயசில் யோசிச்சிருக்கேங்க. சின்ன பொருட்களை எல்லாம் பெருசாக்கி வச்சுக்கிட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நான் யோசிச்சிருக்கேன். அது இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த இடத்துல லிட்டரலாக ஒரு டியூராசல் பேட்டரியை லேபுக்கு பவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவார். சைடில் ஒரு பெரிய பல்பை யூஸ் பண்ணுவார். சைடில் ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா அவர் லேபுக்கு கரண்ட்டுக்காக கண்ணாடி பல்பு யூஸ் பண்ணுவார். ஸோ சின்ன பொருட்களை பெருசாக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது ரொம்ப கம்பேட்டபிளாக இருக்கும்ல. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சைடில் டிவியில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் வந்துட்டு விரல் நுனிக்குள்ளே கூட ஒரு சின்ன யூனிவர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்குள்ளே இருக்கிற அந்த குவாண்டம் யூனிவர்ஸை தான் அவங்க மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க படத்துக்குள்ளேயே படத்தை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லியோட கேமியோ. அவர் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு அவரோட வண்டியை சின்னதாக்கி விட்டுருவாங்க. 60s வச்சு விளையாடுறது நல்லா இருந்துச்சு, இப்போ இதுக்கு நான் விலை கொடுத்தாகணுமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசுவார். கொஞ்சம் காமெடியாகவே இருக்கும் அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
இந்த படத்தோட லாஸ்ட்டில் ஒரு படம் ப்ளே ஆகும்னு சொன்னல, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் தான் தெம். 1954 ரிலீஸ் ஆன ஒரு சின்ன சைஃபை படம் தான். அந்த படத்தில் ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால சின்ன சின்னதாக இருந்த எறும்புகள் எல்லாமே பெருசாக இருக்கும். அதே தான் இங்கேயுமே காட்டுறாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் நம்ம ஸ்காட் லாங், ஹேங்க் பெம், அப்புறம் ஹோப்பு 3 பேருமே பார்த்தீங்கன்னா கண்ணாடியும் தலைக்கு தொப்பியுமே போட்டு போயிருப்பாங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு மாறு வேஷமா, என்னடா மாறு வேஷம், மீசியும் மறு வச்சா மாறு வேஷமாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கலாச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. எம்சியூக்குள்ளே ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மாறு வேஷம் போடணுன்னா தலைக்கு தொப்பியும் கண்ணாடியும் போட்டு வருவாங்க. அது இந்த இடத்துல இவங்களே கலாச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சுங்க, அது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படத்தில் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் ரொம்ப கம்மி தான், இது ஜஸ்ட் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் படம் தான், ஜாலியாக போவோம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.